गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 6ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி மதியம் 1:32 மணி வரைக்கும் துவிதியை திதி, அதற்கு பின்பாக திருத்தியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலையில் 9:26 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய சுப தினமாக இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலையில் 9:26 மணி வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரம், அதற்கு பின்பாக சித்திரை நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ராசியிலேயே மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறார். அதற்கு பின்பாக தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் கொஞ்சம் கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம். ஆளுமைகள் அதிகமாக இருக்கும். பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகளை கடைபிடிக்கலாம். அதே மாதிரி அதிகாரம் மிக்க பேச்சுவார்த்தைகளும் வெளிப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உஷ்ண ரீதியிலான தாக்கங்கள், அதனால தலைவலி ஏற்படக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கு. இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல அமைகிறது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. பணவரவு, பொருள் வரவு இதெல்லாம் அதிகமானதாக. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் நாம முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்கும். நாம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஆளுமைகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகாரம் மிக்க நபராக இருப்பீங்க. அதிகாரம் அதிகமானதாக இருக்கும். முன்கோப நிலைகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மதியத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது சூடான உணவுகளை சாப்பிடக்கூடிய எண்ணங்கள், ஆர்வங்கள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் அமையும். கண் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் விரயஸ்தானத்திலும், அதற்கு பின்பாக ராசியிலும் வந்து அமர்வு பெற இருக்கிறார். மதிய நேரம் வரைக்கும் விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கண் பகுதிகளில் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. செலவுகளில் கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது உங்களை குறித்த செலவுகள் இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வழியில செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு.
ஒரு சிலர் ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் கடன்களை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் அதிகமானதாக அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல மதிய நேரத்திற்கு பின்பாக கோப உணர்வுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த முன்கோப நிலைகளை முடிஞ்சளவு நாம கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல மதிய நேரத்திற்கு பின்பாக கொஞ்சம் டென்ஷன் இருக்கிற மாதிரியான சூழல்கள் ஏற்படும். அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல மதியம் வரைக்கும் இருக்கிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது விரயஸ்தானத்திற்கு அமர்வு பெறுகிறார். மதிய நேரம் வரைக்கும் லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும். புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. உங்களுடைய பெயருக்கு மதிப்புக்குன்னு ஒரு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. சங்கத்துல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள், தலைமைகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது உல்லாச பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உல்லாசமாக வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். நம்மளுடைய சந்தோஷத்திற்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. செலவினங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் நம்மளுடைய சந்தோஷத்திற்கு தேவையான செலவுகளாக இருக்கும். இதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு காலை நேரம் வரைக்கும், அந்த மதிய நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல முறையில் நமக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக மதிய நேரம் வரைக்கும் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகள் விரும்பியபடி அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதே மாதிரி மறைமுகமான ரகசியமான விஷயத்திலையும் விரும்பி ஈடுபடக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள், இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. கண் பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் மதிய நேரம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அதற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினம் முழுவதும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மதிய நேரம் வரைக்கும் புதிதா தொழில் முறைகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சம்பந்தமான இடங்கள்ல ரொம்பவும் ஆளுமை மிகுந்த நபராக இருப்பீங்க. தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் முதன்மை வாய்ந்த நபராக இருப்பீங்க. கொஞ்சம் கோப உணர்வுகள் இருக்கும். அதனால பணிபுரியக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் அந்த முன்கோப நிலைகளை மட்டும் குறைத்து கொள்வது நன்மை வாய்ந்ததாக இருக்கும்.
இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனங்கள் அவசியமாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மருத்துவத்துறை சார்ந்த தொழில்களில் ஈடுபாடுகள் இருக்கும். அரசு சார்ந்த பதவிகள், உயர் பதவிகள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். இந்த முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அமைகிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல விரும்பிய தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மதிய நேரத்திற்கு பின்பாக விருப்பப்பட்ட தொழில் முயற்சிகளை எடுக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். மதிய நேரத்திற்கு பின்பாக உங்களுடைய தொழில் முறைகளை குறித்து உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிய நேரத்திற்கு பின்பாக தொழில் ரீதியிலான தேவைகளுக்கு ஏற்ப வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக அமைகிறது. இந்த மாதிரியான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் பாக்யஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். தங்களுடைய சுய கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகளை வச்சிருப்பீங்க. கௌரவத்திற்காக நாம் இன்றைய தினத்துல ஒரு தனி மதிப்பு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, தொழில் ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரி ஏதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த தொடர்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இல்லைன்னா இது குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு அப்பா வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு. மதிய நேரத்திற்கு பின்பாக இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீகம், அவங்களுடைய சமயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல மிகுந்த நாட்டங்கள், ஈடுபாடுகள் இருக்கும். நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயத்துல. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உயர்கல்வி, ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் நல்ல மேம்பாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக அமைகிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மதியத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது மருத்துவம் சார்ந்தது, அரசியல் சம்பந்தப்பட்டது, உயர் பதவிகள் சார்ந்தது, இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த கட்ட முயற்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் முறைகளை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். கல்லூரி சம்பந்தப்பட்ட பேராசிரியர் சார்ந்த பணிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களோ முயற்சிகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்துல மதியத்துக்கு அப்புறமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறார். அதற்கு பின்பாக பாக்யஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த மதிய நேரம் வரைக்கும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். புதிய விஷயங்கள் இருந்தால் அதை இன்றைய தினத்தில் நாம் தவிர்க்கலாம். அதில் இடையூறுகளோ தொந்தரவுகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது.
நெருப்பு சம்பந்தப்பட்ட உஷ்ண ரீதியிலான விஷயங்களை கையாளும் போது கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. பெரிய பதவிகள்ல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் தகுந்த கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. எதிர்பாராத செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் அமையும். இதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரம் வரைக்கும் இன்சூரன்ஸ் சம்பந்தமானது, உயில் சம்பந்தமானது, இது குறித்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல தேவையில்லாத விஷயத்திற்காக பயணங்கள் மேற்கொள்கிறோம் அப்படின்னா அதை தவிர்க்கலாம். இல்லை பயணங்கள் போயே ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தகுந்த பாதுகாப்பு நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டியது அவசியமானதாக அமைகிறது. உயர்வான இடங்கள்ல வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக பணிபுரியலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிய நேரத்திற்கு பின்பாக கோவில் சம்பந்தப்பட்ட பணிகள், அதாவது ஆன்மீக ரீதியிலான துறைகளில் இருக்கிறீங்க, இல்லை முயற்சிகள் எடுக்க போகிறீங்க, வெளிநாடு முயற்சிகள் எடுக்க போகிறீங்க, இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த பயணங்களில் இருக்கிறீங்க, இந்த மாதிரி நல்ல முயற்சிகள் இருக்கும். அதில் இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எடுக்க போகிறீங்கனாலும் இல்லை அந்த துறைகளில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளோ இடையூறுகளோ ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் களத்திரஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக அஷ்டமஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் திருமணம் குறித்த முயற்சிகள், வரன் பார்க்கிற விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் இருந்தால் எடுத்து செய்யலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் எழலாம். அதுல ஒருத்தர் சண்டை போடுறாங்கன்னா இன்னொருத்தர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக அமைகிறது. இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக அமைகிறது. இதெல்லாம் மதிய நேரம் வரைக்கும் இருக்கும். மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்திலையும் கவனங்கள் அவசியம். ஏமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுயமான பிஸ்னஸாக இருந்தாலும் இல்லை பார்ட்னரோடு இணைந்து செய்கிறீங்கனாலும் அதன் மீது கூடுதல் கவன நிலைகள் அவசியமாக இருக்கிறது மதிய நேரத்திற்கு பின்பாக. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிய நேரத்திற்கு பின்பாக இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. ஏமாற்ற நிலைகள் ஏற்படும். ஒரு சில உறவு முறைகள் வழியில், மனைவி வழியிலையோ, நண்பர்கள் வழியிலையோ, பார்ட்னர்கள் வழியிலையோ, உங்கள் வழியிலேருந்து ஏதாவது தொந்தரவுகளோ, ஏமாற்றங்களோ, இல்லை அதிகபட்ச செலவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த பயணங்களை மதிய நேரத்திற்கு பின்பாக மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன தடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விஷாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியமானதாக இருக்கு. பிரச்சனைகள் ஏற்படும். அதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும்போது அந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் மன அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் ருணரோக சத்ருஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக களத்திரஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கிறார்.
இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். கருத்து மோதல் விஷயங்கள், வாக்குவாதங்கள் உள்ளிட்டவை ஏற்படலாம். அதனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். வேலை குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். புதுசாக வேலை தேடுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பணிபுரியக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் நன்மைகள் இருக்கும். கொஞ்சம் கோப உணர்வுகள் பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு மதிய நேரம் வரைக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். அதுல கவன நிலைகள் அவசியம். உடல் நிலையில கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தேவைப்படுகிறது. உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கும். எலும்பு, கண், இருதயம் சம்பந்தமான பகுதிகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம். இதன் வழியில ஒரு சிலருக்கு மருத்துவ தேவைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கும். வரவுக்கு மேல செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிய நேரத்திற்கு பின்பாக பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள், பெரும்பாலும் நல்ல விஷயத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாக உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ராசியிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அதற்கு பின்பாக ருணரோக சத்துருஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்துல குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மழலை செல்வம் இல்லாத தம்பதியினர்களுக்கு இன்றைய தினம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் அதிகரிக்கும். சுய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். குலதெய்வம் சம்பந்தமான எண்ணங்கள், வழிபாடு செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. மனதளவுல சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கோப உணர்வுகளும் அதிகமாக இருக்கும். உயர்வான சிந்தனைகள் இன்றைய தினத்துல இருக்கும். இதுல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிய நேரத்திற்கு பின்பாக உறவு முறைகள், பிள்ளைகள், மிகவும் நெருங்கிய நண்பர்கள், இவங்க கிட்ட பேசும்போது கவன நிலைகள் அவசியம். இவங்க வழியிலிருந்து கருத்து மோதல் பிரச்சனைகளோ இல்லைன்னா இவங்களால உங்களுக்கு ஏதாவது செலவுகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில கவன நிலைகள் அவசியம். உடல்நிலையில உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கும். அதுல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். கர்ப்பிணி பெண்களா இருக்கிறீங்கன்னா மதிய நேரத்திற்கு பின்பாக கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் மதிய நேரத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். கலைகள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த வேலைகள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. அதே மாதிரி இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா யாகம் சம்பந்தமான பணிகள்ல ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் சுகஸ்தானத்திலும் அதற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அமர்வு வரை இருக்கிறார். இன்றைய தினத்துல சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். வீடு வாங்கலாம், மனைகள் வாங்கலாம்,
வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆபரணங்களுடைய சேர்க்கைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி நல்ல பொருட்களுடைய வரவுகள் உங்களுக்கு இன்றைய தினத்துல இருக்கும். இது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுடைய அம்மாவிற்கு சற்று கோப உணர்வுகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கும். அவங்களுக்கு மனதளவுல அமைதியை பெறுவதற்கான வழிகளை பார்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது குழந்தை பேறு சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. சொந்த ஊர்ல, அதாவது பூர்வீக இடத்துல ஒரு வீடோ மனையோ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டுல சுப காரியங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். இது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் வீட்டில் நடக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அரக்கு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் சகோதர ஸ்தானத்திலும், அதற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது சுகஸ்தானத்திலும் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெறுவதனால முயற்சிகள் அதிகமாக இருக்கும். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல அமையும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. ரொம்பவும் தைரியமாக செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிச்சலாக செயல்படக்கூடிய தினம். வெற்றி வாய்ப்புகள் தரக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்ல முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல நீங்க எடுத்து செய்யலாம். இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மதிய நேரத்திற்கு பின்பாக வீடு மாற்றும் எண்ணங்கள், வீடை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கும். தேவைக்கேற்ப இடம் மாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள், நம்ம ஒரு முக்கியமான ஒரு இடத்தை மாற்றலாம் அப்படிங்கிற தேவைகள் வரும்போது இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள், வாகன மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் மதிய நேரத்திற்கு பின்பாக இருக்கின்றது. இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல இருக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது மதிய நேரம் வரைக்கும் தனஸ்தானத்திலும், அதற்கு பின்பாக சகோதர ஸ்தானத்திலும் அமர்வு பெற இருக்கிறார். இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் பண வரவு, பொருள் வரவு உள்ளிட்ட வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல தினமாக அமைகிறது. கையிருப்பு பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும். பேசக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். முன்கோபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. அதனால பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது கண் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. முக பகுதிகளில் கவனங்கள் அவசியம். முகம், கண், வாய் இந்த பகுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக அமைகிறது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும்போது முயற்சிகளுக்கு ஏற்ற வெற்றிகளை தரக்கூடிய தினம். சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய தினம்.
இந்த மாதிரி நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தார்களுக்கு கோப உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவும் துணிச்சலாக செயல்படக்கூடிய நபர். மதிய நேரத்திற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தைரியமாக செயல்படுவீங்க. சம்பாதிக்கணும்னு ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.